ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருநாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே சம்சாரஹாலாஹலமோக சாந்த்யை. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மனம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. ஆபாகு புருஷாகாரம் சங்கசக்ராசிதாரிணம் சகஸ்ரசரசம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். யஸ்த்யக்த்வா ரூபமாத்யம் பிரபவதி ஜகதோ அநேகதானுக்ரஹாய பிரக்ஷேண க்லேஷராசிர்விஷம விஷதரோ அநேகவக்த்ர சுபோகி. சர்வஜ்ஞான பிரசூதிர்புஜக பரிகரः ப்ரீத்தயே யஸ்ய நித்யம் தேவோ ஹீஷஸ்ஸவோ வியாத்சித விமலதனுः யோகதோ யோகயுக்தः யோகதோ யோகயுக்தः. ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல திருத்தீய பாதம், 3வது பாதம், விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாச பாஷ்யம் இதுல நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது 17வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். 2வது சித்தி சர்வ பாஷா ஞானம், எல்லா பாஷைகளுடைய ஞானத்தையும் அடையிறது எப்படி அப்படின்னு இந்த இது சொல்லுது. நம்ம புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே பிரசித்தமாக ஒரு கதை ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, சாந்தோக்கியத்தில் இருக்கு. ஞான ஸ்ருதி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா உப்பரிக்கையில் தன்னுடைய மாளிகையோட மேலே டெரஸில் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பார். அப்போ 2 பட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், பல்லாட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பட்சிகள் பறந்து போகும், அன்ன பட்சிகள். அப்போ அந்த பட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்சி பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற பட்சியை பார்த்து பின்னாடி போகிற பட்சி சொல்லும், பின்னாடி போகிறப்ப இவன் ஜானஸ்ருதி பார்த்தீங்கன்னா கீழே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மேலே போனேன் அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பலா போயிடுவா. அவனுடைய தர்மம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொர்க்கத்து வரைக்கும் அவனோட தர்மம் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த ரேஸ்குள்ளார நீ போயிடாத அப்படின்னு சொல்லும். உடனே இன்னொரு பட்சி, அந்த முதல் பட்சி சொல்ல, போப்போ இவனா ஒரு பெரிய ஆளா ஜானஸ்ருதிலாம், ரைக்கர் மாதிரி ஒரு ஆள் வர முடியுமா இந்த உலகத்துல, ரைக்கரை காட்டில இவன் பெரிய ஆளா ராஜா அப்படின்ட்டு இது என்ன பண்ணும், இந்த பட்சி பார்த்தீங்கன்னா மேலே பறந்து போயிடும். பறந்து போனதுக்கு பிறகு இதை கேட்டுட்டு ஜானஸ்ருதி என்ன பண்ணுவாரு, ஐயோ ரைக்கர்னு ஒரு ஆள் என்ன காட்டிலும் பெரிய ஒரு தான தர்மம் பண்றவர் இருக்காரா அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு எல்லா இவங்களையும் தூதுவர்கள் எல்லாத்தையும் எல்லா பக்கத்துலையும் அனுப்புறாரு, யார் எங்க ரைக்கர் இருக்கான்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா அன்னபக்ஷிகள் பேசுறத பார்த்தீங்க அப்படின்னா ராஜா கிரகணம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அப்ப ஜானஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா ரைக்குவ வித்யால சொல்லக்கூடிய அந்த ஜானஸ்ருதிக்கு பறவைகள் பாஷை தெரிஞ்சிருக்கு. அப்ப பட்சிகளோட பாஷை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடும். அதுக்கு பின்னாடி ஒரு உபாசனை இருக்கு. இந்த உபாசனைகள் எல்லாமே மந்திர சாஸ்திரங்களோட கனெக்ட் ஆயிருக்கு. மந்திர மகோததின்னு ஒரு பெரிய ஃபேமஸான புஸ்தகம் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சசாரம் அப்படின்னு சங்கரர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரந்தம் மந்திர சாஸ்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேரு பிரபஞ்சசாரம் அப்படின்னு பேரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய கிரந்தங்கள் இருக்கு, சாக்த கிரந்தங்கள்ல பிரதானமானது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 17வது சூத்திரம் என்ன சொல்ல வருது, சப்தார்த்த பிரத்யானா இதரேத்தர அத்தியாசாத் சங்கரஹ தத்து பிரவிபாக சம்யமாத் சர்வபூத ரத ஞானம், இதான் சொல்ல வருது. சப்தம், அர்த்தம், பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி ஞானம், புத்தி விருத்தின்னு பேரு. பிரத்யம்னா புத்தி விருத்தி, புத்தியில ஒரு விருத்தியா உண்டாச்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்றோம், ஞானம்னு சொல்றோம். அப்ப சப்த அர்த்த ஞானம் இந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா இதரேத்தர அத்தியாசாத், இந்த 2ம்
மூணு வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறன்னு தெரியாம அஜ்ஞானத்தினால அவித்யினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மூணுத்தையும் சங்கரக அப்படின்னா கலந்து போய் கிடக்கு. ஆப்பிள்ன்ற சப்தம், ஆப்பிள்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து, இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகி புத்தியில விற்த்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற விற்பி. அப்ப இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு, செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாம கலந்து போயிருக்கு, சங்கரமாயிருக்கு. நம்ம விவகாரங்கள் எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா தத்து பிரவிபாக சம்யமாத், இதை தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா பிரவிபாக சம்யமாத் அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் பிரிச்சு 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 எடுக்கும்போது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, அந்த பழைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்லோ மோஷனில் போட்டு பார்க்கறதுலாம் இருக்குல்ல, நான் பழையசெல்லாம் போட்டு பார்ப்பேன், 2, 4, 6ன்னு நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்க முடியும்ல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்லோ பண்ணி கேட்க ஆரம்பிச்சாருன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம் பண்ணுறது. சப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பண்ணி கேட்கும்போது நான் சொல்கிறேன் புஸ்தகம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் ஒருத்தருக்குள்ளார இருக்கு. என்னன்னா சம்யமம் பண்ண 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 தாரணை பண்ண பண்ண எப்படி ஆகும்னா நான் சீக்கிரம் சொல்லிட்டேன். இதோட ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உச்சரிக்கும் போதே அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரங்களும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். லூசி படம் பாருங்க தெரியும். லூசி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த புத்தி சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லுவாங்க ரொம்ப கிளியரா. இதுதான் அப்போ ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி இந்த அக்ஷரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை எப்படி பிரிச்சு பாக்குறது அப்படின்னும் முதல்ல சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி பண்றது, அதுக்கப்புறம் சப்தத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா அர்த்தங்கள் எப்படி உண்டாகுதுன்னு பாக்குறது, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டும் கலந்து புத்திக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எப்படி பரிணாமத்தை அடையுது ஞானமா அப்படின்னு 3 விஷயத்தை நம்ம இந்த பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் வியாச பகவான் வந்து சர்ச்சா பண்றாரு. இந்த மூணுத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்து அதுல சம்யமம் பண்ணுனா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா சர்வபூத ரிதஞானம். எல்லா ஜீவராசிகளுடைய பாஷைகளும் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு பேசுறத கேட்கலாம், குரங்கு பேசுறத கேட்கலாம், நாய் குறைக்கிறத கேட்கலாம். எல்லாத்துக்கும் என்ன பேசுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசியுடைய பாஷையும் நமக்கு புரிய ஆரம்பிச்சு. இதுதான் தாற்பயம். இதுல முதல் பேராகிராஃப்ல பாஷ்யத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர வாக்கு வர்ணேஷு அர்த்தவதி. இந்த வாக்குன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாகிந்திரியம். இதுக்கு பேரு இந்திரியத்துக்கு பேர் வாகிந்திரியம்னு பேர். இந்த வாகிந்திரியம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா உச்சாரணம். அக்ஷரங்களை எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, உச்சரிக்கிறதுக்கு பிரயோஜனத்தை உடையது. வாய் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வாகிந்திரியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கு. முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்ரோத்திர இந்திரியம். இந்த காதுன்ற இந்திரியம் துவனி பரிணாம மாத்திர விஷயம். ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, துவனி இருக்கு. அகார இகார உகார மகார அப்படின்னு ஒவ்வொருத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவனி. துவனினா உச்சரிக்கும் போது உண்டாகிற சப்தம், அதுக்கு பேரு துவனின்னு பேர். அந்த துவனியோட பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கிரகணம் பண்ணக்கூடியது. இந்த நம்மளுடைய அங்க உள்ள இருக்கிற இது என்ன பண்ணுவோம், ரிசீவர், காதுல இருக்கிற ரிசீவர் இந்த சப்தங்களை துவனியை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும். இந்த துவனியை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த காது வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை டம் அப்படின்னு ஒரு லாரி சத்தம் கேட்டாலும் சரி, இல்ல ஒரு மியூசிக் ஏதாவது கேட்டாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுமே இந்த காதுக்கு தெரியாது. அறிவே இல்லை இந்த காது. இந்த காது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன மெசேஜ் உள்ள வருதோ அந்த ரிசீவரை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அது உள்ளக்குள்ள கொண்டு போய் கொடுத்தோம். இவ்வளவுதான் வேலை. அப்ப இந்த காது துவனியை ரிசீவ் பண்றதா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளார போன துவனிகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு துவனி இருக்கா, அது என்ன பண்ணுனா எல்லாம் கலெக்ட் ஆகி பதம் புனர் நாத அனுசங்கார புத்தி நிர்கிராகியம். இது உள்ளுக்குள்ளார இந்த மனசுக்கு போன மாக்கிறதுல இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவனியெல்லாம் உள்ள கொண்டு வந்துச்சா,
துவனிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 2 அம்சம் இருக்கு துவனியில. ஒரு அம்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸா இருக்கக்கூடிய நாதம் அப்படின்னு பேரு. அந்த நாதம் வந்து பாத்தீங்கன்னா விகாரத்தை அடையும் போது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்ஷரங்கள் தோன்றுது. அதுதான் துவனி தோன்றுது. துவனி மேல இருக்கிறது, துவனிக்கு கீழே என்ன இருக்கு, நாதம் இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த துவனி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாத அனுசம்ஹாரம், உள்ள இருக்க பேஸா இருக்கிற அந்த நாதம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த துவனியில இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ராமஹ அப்படின்னும் போது இரு ஆ ம ஹ. அப்ப ராமக அப்படின்றது இந்த 4 அக்ஷரங்களையும் என்ன பண்ணுது, இரு, அதுக்கப்புறம் ஆ, அப்புறம் இன்னு, அப்புறம் அதுக்கப்புறம் விசர்க்கம் ராமஹ. இந்த சப்தங்களை எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கு, துவனி இருந்திருக்கு. இந்த எல்லா துவனியையும் ஒன்று கூட்டி இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமக அப்படின்ற ஒரு பதம், பதம்னா ஒரு நவுன் இல்ல ஒரு வெர்பு, ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது அது இது நவுனு இது வெர்பு அப்படின்னு வினை சொற்கள் பெயர் சொற்கள் அப்படின்னு அது என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணிக்கும். அந்த வினை சொற்களுக்கும் பெயர் சொற்களுக்கும் என்ன அப்படின்னா சுத்திங் அந்தம் பதம்னு ஒரு இது இருக்கு, கிராமர் ரூல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபந்தம் திங்கந்தம் சொல்லுவோம், வெர்பா நவுனா அப்படின்றது அது தீர்மானிச்சு பதம் அப்படின்னு வேர்டு ஆயிடுது. அப்ப ராமன் அப்படின்னும் போது அது வேர்டு, அந்த ராமன் பார்க்கிறான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெர்பா ஆயிடுது. நவுனும் வெர்போ இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன முடியுதோ அதை வச்சுக்கிட்டு பதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பதம் ஆயிடுச்சு. இந்த பதம் என்ன பண்ணுது அப்படின்னா பதமும் வர்ணங்களும் வேற வேறையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேற வேற. வர்ணா ஏக சமய அசம்பாவித்வாத். இந்த வர்ணங்களை லெட்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரே சமயத்துல லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நானோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு. அப்போ ரா ரான்றதுல வந்து பாத்தீங்கன்னா இரு தனி ஆ தனி, ஆனா உச்சரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், ரான்றோம். அப்படின்னா உச்சரிக்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரான்றது வந்து பாத்தீங்கன்னா ஏக்க சமயத்துல ரா இரு பிளஸ் ஆ ரெண்டும் சேர்ந்து வரல. இருன்றது ரேஃபம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உச்சரிச்சு அதுக்கப்புறம் ஆ உச்சரிக்கிறோம். ஆனா நமக்கு கேட்கும் போது எப்படி கேக்குது, ரான்னு கேக்குது. ரா இல்ல, ரான்ற உச்சரிப்பு இல்ல. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இரு பிளஸ் ஆ. அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா ஒரு நானோ செகண்ட் கேப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா நமக்கு எப்படி தெரியுதுன்னா இரு ஆவும் சேர்ந்து ரான்னு ஆன மாதிரி ஒரு தெரியுது. அதுக்கப்புறம் இம்மு சொல்றீங்க, ராம் நம்ம உச்சரிக்கும் போது ராம்னு உச்சரிக்கிறோம். வாஸ்தவத்துல ராக்கு அப்புறம் இம்மு தனி உச்சரிப்பு, தனி அக்ஷரம். அது கூட சேர்த்தீங்கன்னா ராம ராம ஆயிடுது. அது கூட ஒரு விசர்க்கம் சேர்த்தீங்க அப்படின்னா ராமஹ ராமஹ அப்படின்னு உச்சரிக்கிறோம். அப்ப அந்த ராமகன்னு உச்சரிக்கும் போது 4 அக்ஷரங்களும் பிளஸ் விசர்க்கமும் 5 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 5ம் தனித்தனித்தனியான அக்ஷரங்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏக க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறது சம்பவம் இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப உச்சரிக்கிறது சம்பவம் இல்லை அப்படின்னா கிரமமாதான் சம்பவிக்குது. இருக்கு அடுத்து ஆ, ஆக்கு அடுத்து இம்மு, இம்முக்கு அடுத்து ஆக்கு அடுத்து விசர்க்கம். இப்படி வந்து வரிசை கிரமத்துல உச்சரிக்கிறோம். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல 18 ஃப்ரேம் வந்து சினிமாவில் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி 18, 24 நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி இந்த வாக்குல உச்சரிக்கும் போதும் அதுல இருக்கிற வேகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே உச்சரிப்பா தெரியுது. ஆனா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கேப் இருக்கு. அப்போ ஒரு நிச்சயத்துக்கு வர என்னன்னு கேட்டீங்கன்னா பரஸ்பர நிரனுகிரகாத்மானக. இந்த ஒவ்வொரு அக்ஷரங்களும் ஒன்னோட ஒன்று வாஸ்தவத்துல கலக்கவே கலக்காது. கலந்த மாதிரி நமக்கு தெரியுது. இரு வேற, அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாத வேற ஒரு எழுத்து ஆன்றது. ஆ தனிதான், இரு தனிதான். ரெண்டும் பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஆனா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணங்கள்னு சொல்லக்கூடிய லெட்டர்ஸ், இப்ப லெட்டர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றும் செப்பரேட்னு புரிஞ்சுங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி குவாலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சக்தி சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. மந்திர சாஸ்திரம் என்னைக்காவது நான் சொல்லும் போது
நான் முக்கியமா திரிசக்தி எடுக்கணும்னு நினைக்கிறேன். திரிசக்தி எடுக்கும் போது உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அதுலயே வந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பதம் அசம்ஸ்பிருஷ்ய. பதம்ன்றதோட சம்பந்தம் இல்லாம, பதம்னா என்ன அர்த்தம்? 4-5 அக்ஷரங்கள் சேர்ந்தா பதம். பதம்னு சொல்ற வேர்டு கிடைக்கும். ஆனா அந்த வேர்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதம் இல்லை. நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னது என்னது, ஹேண்டில் பார் எடுத்தீங்கன்னா இது சைக்கிளான்னு கேட்டா இது சைக்கிள் இல்லை. டயர் எடுத்து இது டயரான்னு கேட்டா இது சைக்கிளா அப்படின்னா இல்லை. அப்ப பெடலை எடுத்துக்கிட்டு இது சைக்கிளான்னு கேட்டா இது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு அக்ஷரங்களையும் எடுத்துக்கிறீங்க. ராமக இது பதம். ராமகன்றது ஒரு வேர்டு. அந்த நவுனா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், இரு வந்து பாத்தீங்கன்னா பதமா அப்படின்னா இரு பதம் இல்லை. அதுக்கப்புறம் ரேஃபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆ பதமா இல்ல, ஆவும் வந்து பாத்தீங்கன்னா பதம் இல்லை, வேர்டு இல்லை. அப்புறம் இம்மு பதமான்னு கேட்டா இம்மு வந்து வேர்டு இல்லை. இம்முக்கு பக்கத்துல இருக்கிற ஆவும் வேர்டு இல்லை. இதுக்கப்புறம் விசர்க்கம் இருக்கே அது வேர்டானா அதுவும் வேர்டு இல்லை. அப்ப எல்லாமே வந்து லெட்டர்ஸ் தான், அக்ஷரங்கள் தான், தனித்தனியான வர்ணங்கள். அப்போ இந்த வர்ணங்கள் எதுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பதம் என்ற பெயர் வராது. அசம்ஸ்பிருஷ்ய பதம் என்ற இதை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணாம இருந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அனுஸ்பிருஷ்ய அனுபஸ்தாபிய, அது பதமா நமக்கு முன்னாடி நிக்காம தனித்தனியாதான் இருக்கு. அப்படி இருந்துகிட்டு ஆனா எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒவ்வொன்றும் வந்து வந்து மேல மேல வந்து போயிட்டே இருக்கு, வந்து வந்து போயிட்டே இருக்கு. இரு வந்துச்சு போச்சு, அதுக்கப்புறம் ஆ வந்துச்சு போச்சு, இம்மு வந்துச்சு போச்சு, அதுக்கப்புறம் ஆ வந்துச்சு போச்சு, அதுக்கப்புறம் விசர்க்கம் வந்துச்சு போச்சு. ஆனா இது எல்லாம் முடியும் போது நமக்குள்ளார என்ன தோணுச்சு? ராமகான்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் 4 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் தோன்றி தோன்றி மறைகிறதா இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது என்னாவது? ஒவ்வொன்றும் பதம் இல்ல, தனித்தனி அக்ஷரங்கள் தான். பிரத்யேகம் அபதஸ்வரூபா உச்சியந்தே. அது மட்டும் இல்ல, தோன்றி தோன்றி மறைஞ்சு இவைகள் வந்து பதம் என்ற பெயரை பெறாமல் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் லெட்டர்ஸ் பேரு, வர்ணங்கள், அக்ஷரங்கள்னு பேர். அவை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி. அவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதம் அல்ல. பதஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அபதஸ்வரூபா உச்சியந்தே. ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதம் என்ற பெயரை பெறாமல் போகின்றது. ஆனா பெடல் இல்லாம, ஹேண்டில் பார் இல்லாம, சைக்கிள் இல்லாம, இது சக்கரை இல்லாம சைக்கிள் இல்லை. இதெல்லாம் அசம்பிள் பண்ணோன்னுதான் சைக்கிள்ன்ற பேர் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ஷரங்கள் லெட்டர்ஸ் ஒவ்வொன்றும் பதம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நவுனா, ஒரு வந்து பாத்தீங்கன்னா வெர்பா நமக்கு தெரிகின்றது. அப்ப வர்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள தனியா வச்சுக்கணும். வர்ணங்கள் வேர்டு இல்லை, லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்டு இல்லை. வேர்டோட எந்த சம்பந்தமும் இதுக்கு இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வர்ணக புனர் ஏகைக்க பதாத்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், ஒரு சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர்ல இருந்து ஆரம்பிச்சு ஹேண்டில் பார்ல இருந்து பெடல்ல இருந்து எத்தனை ஐட்டம் இருக்கோ அதுதானே அந்த சைக்கிளோட சுரூபம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரூபம் எது அப்படின்னா லெட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சுரூபம். ஏன் அப்படின்னா லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மே ஆகாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதம்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் உச்சரிக்கிறோமோ, வெறும் நவுன்ஸ் வெர்பை தானே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணுமோ. இந்த நவுன்ஸும் வெர்பையும் உச்சரிக்கிற எல்லா பதங்களும், கிரியாபதமும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நவுன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதாத்மான்னு பேரு. இந்த பதத்துக்கு சொரூபம் எது அப்படின்னா லெட்டர்ஸ் தான். சரி, இந்த லெட்டர்ஸ் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்கு. என்ன அப்படின்னா சர்வ அபிதான சக்தி பிரசித்தகா. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்திர சக்தி சாமர்த்தியமானது ஒவ்வொரு எழுத்துலையும் மறைஞ்சிருக்கு. நான் சொன்னல, நம்ம இல்லைன்னா ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா அகார உக்காரம் அகாரத்தை நம்ம சொல்ல மாட்டோம். அகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா முடிவு. எந்த வாயை திறந்தீங்கனாலும் ஆ வந்துடும். வாயை திறந்தாவே ஆ மறைஞ்சிருக்கு, ஆ வந்துருக்கு. எந்த உலகத்துல எந்த சப்தமா இருக்கட்டும் அதோட ஆதி எழுத்து எது அப்படின்னா ஆ. எந்த சப்தத்தோட ஆதியும் அதுதான்.
காக்கா வந்து கான்னு கத்துது. கான்னு கத்துனா கூட நம்ம நினைக்கிறோம் கான்னு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆ மறைஞ்சிருக்கு எல்லாத்துலயும். எப்படி மறைஞ்சிருக்கு தெரியலையே சாமி அப்படின்னா, பாலுல நெய் மறைஞ்சிருக்கிற மாதிரி வியாபகம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆ. அதுக்கப்புறம் இந்த ஊன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அக்ஷரங்களோட சுரூபம் உகாரம். அதுக்கப்புறம் எல்லாத்தோட சம்ஹாரம். கடைசி எழுத்து எது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மீனிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த கடைசி எழுத்து முடிஞ்சாதான் நீங்க வந்து ஒரு பதத்தோட மீனிங், ஒரு வேர்டோட மீனிங் எடுக்க முடியும். அப்போ ஒரு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. அப்ப இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா அகார உக்கார மகாரத்துக்குள்ளார அடக்கம். அகாரத்துல ஸ்தூலம், உக்காரத்துல சூக்ஷ்மம், மகாரத்துல காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றோம். இந்த இந்த 3 எழுத்துல இருந்து தான் காயத்ரி. இந்த 3 எழுத்துல இருந்து தான் காயத்ரி. காயத்ரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதங்கள். மொத்த வேதங்கள்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம். இப்ப நான் சொல்றேன் பூரி. பூரின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பூல ஒரு சக்தி இருக்கு, ரீல ஒரு சக்தி இருக்கு. பூரி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலரா அழகா வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ஒரு ஆக்காரம் நமக்குள்ளார வந்துருக்கு. அப்ப அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாரையும் இந்தந்த எழுத்தோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை ஸ்புரிக்க வைக்கிற சாமர்த்தியம், சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்லையும் மறைஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ அபிதான. சர்வ அபிதானம்னா சர்வாபிதானம்னா என்ன அர்த்தம்? எல்லா பெயர்கள், உலகத்துல இருக்கிற சர்வ பெயர்களையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய, அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சக்தி பிரச்சித்தக, சக்தியோடு வந்து பாத்தீங்கன்னா கூடியதாக கலெக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அப்போ எல்லா நாமத்தோட அர்த்தமும் எதுல இருக்கு? இந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. அப்படி இருந்துகிட்டு சககாரி வர்ணாந்தர பிரதியோகித்வா, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா ஒரு எழுத்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாது? அர்த்தத்தை உணர்த்தாது. அப்போ ஒரு அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இருன்றது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் கொடுக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரு இருக்குல்ல, ரொம்ப விசேஷமா சொல்லுவோம். ரேபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால ராம சப்தம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா ரா வந்து பாத்தீங்கன்னா ரால இருக்கிற இரு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. இந்த மா ராமகா இருக்குல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ராமக சொல்லி 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 எங்க போய் முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருல போய் முடிஞ்சிடும். சுத்த பிரம்மமும் பிளஸ் மாயையும் சேர்ந்த அக்ஷரம் தான் ர. இந்த ரால வந்து பாத்தீங்கன்னா எல்லா அக்ஷரமும் அடங்கிடும். அதை அறியறதுக்காக தான் நம்ம ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப ரா வந்து பாத்தீங்கன்னா மந்திர சாஸ்திரத்துல ரீ ரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரீம் அதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து ரேஃபம் இருக்கும். ரொம்ப விசேஷம். அது என்ன விசேஷம் அப்படின்னா ஈஸ்வர சக்தி ஒவ்வொன்றுத்துலயும் மறைஞ்சது. 51 மாத்திருக்க அக்ஷரங்களுக்கும் விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. விதவிதமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும். அந்த அக்ஷரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கீழக்கம் அப்படின்னு மந்திர சாஸ்திரத்துல ஒரு சொல்லுவோம். நீங்க வந்து ரிஷியாதி நியாசம் பண்ணும்போது கீழக்கம்னு ஒன்று சொல்றோம் தெரியுங்களா? அந்த கீழக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விண்டோ இருக்குல்ல, விண்டோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விண்டோவோட டோர் இருக்குல்ல, விண்டோவோட டோரையும் அந்த இதையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு கீல்னு சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? கீல் தான். அந்த டோரையும் அந்த அந்த இதையோ கனெக்ட் பண்றது கீல் தானே சொல்லுவீங்க. ஹிஞ்ச், தமிழ்ல கீழ், இங்கிலீஷ்ல ஹிஞ்ச். ஹிஞ்ச். சரி. அப்ப அந்த ஹிஞ்சுன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த கதவையும் அந்த பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட், அந்த ஃப்ரேமையும் கனெக்ட் பண்றதா இருக்குல்ல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் இருக்கும். மந்திர சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக மந்திர சாஸ்திரங்களை படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி நியாசம் இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் இப்ப ராமன் சொல்லிட்டே அப்படின்னா இருக்கு ஒரு ரிஷி, இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதா, இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்யாசம், அங்கன்யாசம், கீழக்கம் அப்படின்னு சொல்றது இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு அக்ஷரமா கூட்டி 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 கூட்டுவாங்க. கூட்டி வச்சு கூட்டி வச்சு கூட்டி வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு அக்ஷரமா எடுத்து 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 சேர்த்து 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 வச்சு ஒரு மந்திரம் ஆக்குவாங்க.
இது மாதிரி மந்திரமாக்குற மாதிரி ருத்ரத்துக்கு மொத்த ருத்ரத்துக்கும் இருக்கு. ருத்ரத்துல இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிநியாசங்கள் இருக்கு. எழுத்துக்கு ரிஷிநியாசம் இருக்கு, பதத்துக்கு ஒரு வேர்டுக்கு ரிஷிநியாசம் இருக்கு, ஒரு வாக்கியத்துக்கு வந்து ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஒரு வாக்கியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிநியாசம் இருக்கு. இது மாதிரி தனித்தனியா இது பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அக்ஷரமும் அந்த கீழக்கம்னு சொல்லக்கூடியதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி ரயில் டப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு டப்பாவும் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி எல்லா அக்ஷரங்களும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பிரத்யேகம் சககாரி வர்ணாந்தர. சககாரி அப்படின்னா இந்த எழுத்துக்கு இது ஹெல்ப் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தோட சேர்ந்து பிரதியோகித்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பந்தாத். நல்ல சம்பந்தத்தை அடைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா விதவிதமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேக சப்தங்களா 7 லோகத்திலையும் யாரெல்லாம் பிரம்மா முதல் கொண்டு அதல வித்தல சுதல பாதாள தலாத்தலத்துல இருக்கக்கூடிய லோகங்கள்ல யாரெல்லாம் எந்த ஜீவராசிலாம் உச்சரிக்குதோ அத்தனை சப்தங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? வெளிப்படுகின்றது. நேற்று நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுது அப்படின்னு. இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சின்னோண்டு குழந்தை இப்பதான் நடக்க பத்தக்கா நடக்குது. அதுக்கு பேசிக்கிட்டு இருக்குங்க. அவன் சொல்றான், என்ன பேசும் இது, நமக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அம்மா அது என்னவோ பேசிக்கிட்டு இருக்கு, அது பாஷையில பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, படுக்கையில படுத்துக்கிட்டா அது பாட்டுக்கு நான் எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன். இது பாட்டுக்கு என்ன விவகாரம் இருக்கும். அதான் அவன் கீழே போடுறான், என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தான் ஏகப்பட்டது பேசுறதுக்கு இருக்கு, இந்த குழந்தை என்ன பேசுவோம் அப்படின்னு பேக் வாய்ஸ் கொடுக்குறான். நான் இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சோன்னு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை வேக்கப்பாய் ஏதோ பேசிட்டு இருக்கு. எனக்கு எந்திரிச்சதுக்கு பிறகு அதை பண்ணணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு பேக் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேசுகிற மாதிரியே டீகோட் பண்ணி அவன் இஷ்டப்படி ஒன்று போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எந்த சப்தங்களாக இருந்தாலும் அந்த சப்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு. அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது சககாரியோட, ஆனா நம்மளால டீகோட் பண்ண முடியல. இதான் விஷயம். நம்ம டீகோட் பண்ணாதனால அது ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கு, ஏதோ காக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு, குரங்கு ஏதோ கிரீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா சப்தங்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லா சப்தங்களும் கலந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வைஸ்வரூபியம் இவ ஆப்பன்னக, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து சப்தங்களாகவும் ஆன மாதிரி. ஆனா வாஸ்தவத்துல எழுத்துக்கள் எல்லாம் என்னது தனித்தனிதான். ஆனா நமக்கு எப்படி தெரியுது? எல்லா எழுத்துக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வெர்பாவும் நவுனாவும் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இவ ஆப்பண்ண எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வர்ணங்கள் செப்பரேட் தான். ஆனா வர்ணங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வேர்டு ஆன மாதிரி, நவுன் வெர்பா ஆன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களும் தெரியுது. நம்ம வந்து வேர்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாஸ்தவத்துல நவுனு இதெல்லாம் இருக்கு. வாஸ்தவத்துல நவுனும் இல்லை, வெர்பும் இல்லை. அப்ப என்ன இருக்கு? வெறும் அக்ஷரங்கள், லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வஸ்ச உத்தரேன உத்தரஸ்ச பூர்வேன, முன்னாடி இருக்கிற எழுத்து பின்னாடி இருக்கிற எழுத்துக்கும் பின்னாடி இருக்கிற எழுத்து முன்னாடி இருக்கிற அக்ஷரத்தோடையும் என்ன இருக்கு? கீழக்கம் சொன்னேன்ல, கீழக்கம் என்ன பண்ணுவோம்? பூட்டி வைக்கிறது, கனெக்ட் பண்ணி வைக்கிறது. அந்த கப்ளிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா மனயில், மணல்னா மகாரத்துக்கு அடுத்து நகாரம் வரணும், நகாரத்துக்கு அடுத்து லகாரம் வரணும், மணல் அப்படின்னு கிடைக்கும். சரி, 3 எழுத்தை மாத்தி போடுங்க, இல்ல மாத்தி போட்டு இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, அர்த்தம் கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு சப்தமும் ராம மாவை தூக்கி மா போட்டு மாற அப்படின்னா மீனிங் மாறி போயிடும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எழுத்து முன்னாடி வரணும், எந்தெந்த எழுத்து பின்னாடி வரணும் அப்படின்னு வரிசை கிரமம் இருக்கு. இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு முன்னாடி இது அப்படின்னு போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதா இருந்துகிட்டு விசேஷோ அவஸ்தாபித, இந்த விதமா ஒவ்வொரு எழுத்து முன்னாடி பின்னாடி போட்டு 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 விசேஷமான ஒரு ஆக்கிருதி பதம் என்ற பெயரை அடைகிறது. இப்ப நம்ம உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். இத்யேவம் பகவோ வர்ணாகா, இந்த விதமா அநேக வர்ணங்கள். சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா 51 மாத்துக்கு அக்ஷரம், தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 247, இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 26. இது மாதிரி ஒவ்வொரு பாஷைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு எழுத்துக்கள் அப்படின்னு வச்சிருக்கு.
இந்த எழுத்துக்கள் எல்லாம் அநேக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவோ வர்ணாகா, அநேக வர்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா லெட்டர்ஸ், வர்ணங்கள்னா லெட்டர்ஸ், அநேக லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரம அனுரோதினோ, கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிரமம் இருக்கு. கிரமம்னு அர்த்தம் ஆர்டர். இந்த சப்தம் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்னா இக்கு ரு இஷு இன்னு ஆ விசர்க்கம் கிருஷ்ணா. அதை மாத்திலாம் போட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, மீனிங் கிடைக்காது, வேற மீனிங் வந்துடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தமா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல கிரம அனுரோதினகா, கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு இருக்கிறவைகளா இருந்துகிட்டு அர்த்த சங்கேதேன. இப்ப அடுத்தது வந்தாச்சு, வர்ணங்கள்னா லெட்டர்ஸ். இந்த வர்ணங்கள் செப்பரேட்டா இருந்தாலும் ஒன்று கூடி பதம் அப்படின்னு வேர்டா மாறுது. இந்த வேர்டா மாறினதுக்கு பின்னாடி எது இருக்கு, அந்த ஆர்டர் இருக்கு. ஆர்டர் தான் அந்த பதத்தை நவுனா வெர்பான்றத அர்த்தஸ்புரணத்தை உண்டு பண்ணும். அந்த வேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வேர்டும் அர்த்த சங்கேதேன அவச்சின்னாக, எல்லா வேர்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுல மறைஞ்சிருக்கு. ராமன் அப்படின்னா ராமனை குறிக்கும், கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் தான் குறிக்கும். கிருஷ்ணன் சொன்ன மாத்திரத்துல ராமனையோ இல்ல ராமன் சொன்ன மாத்திரத்துல கிருஷ்ணனையோ அது இண்டிகேட் பண்ணாது. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு பதமும் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய சங்கேதம், இண்டிகேட்டரா இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நம்ம சொல்லக்கூடிய எல்லா சப்தங்களும் எனது இண்டிகேட்டர். அதுக்கு இண்டிகேட்டருக்கு நம்ம வேதாந்தத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதீகம் அப்படின்னு பேரு, அடையாளம், பிரதீகம். அப்ப ராமனை உணர்த்தக்கூடிய பிரதீகம் எது அப்படின்னா, சின்னம் எது அப்படின்னா ராமன்ற சப்தம், ராமன்ற அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடியது. அப்போ ஒவ்வொரு வேர்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், வீடு, மலை, டேபிள், பேனா, புஸ்தகம், இது மாதிரி இருக்கிற எல்லா சப்தங்களும், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா சப்தங்களுக்கும் வேர்டுக்கும் என்ன இருக்கு, ஒரு சங்கேதம் இருக்கு. அது எல்லாமே என்ன பண்ணுது, ஏதோ ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கு. அப்படி இருந்துகிட்டு இயந்த ஏத்தே சர்வாபிதானா சக்தி பரிவிருத்தா, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேர்டு இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸோடு சேர்ந்து இருக்கிற இந்த பதங்கள் என்ன பண்ணுது, சர்வாபிதானா சக்தி, எல்லா அபிதானங்களோட, எல்லா பெயர்கள்னு பேர், எல்லா நவுனு, எல்லா வெர்பு, எல்லாத்தோடையோ சக்தியையும் வந்து பாத்தீங்கன்னா சக்தியால் சூழப்பட்டதாக, கட்டி வைக்கப்பட்டதாக இருக்கின்றன. அப்ப ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன இருக்கு, பெயர்களை சொல்லக்கூடியதாகும், நவுனு வெர்பு, இதை சொல்லக்கூடிய சக்தி சாமர்த்தியத்தினால கட்டப்பட்டதாக ஒவ்வொரு பதமும் இருக்கிறது. எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா, ககார ஔகார விசர்ஜனீயாக. ககாரம், ககாரம்னா இக்கு, மூணாவது கா, இக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஔகாரத்தை சேர்க்கிற அவு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசர்க்கத்தை 2 புள்ளிய போட்ட மாத்திரத்துல இக்கு பிளஸ் அவு கௌ. அது கூட விசர்க்கம் சேர்த்தோன்னா கௌஹு. அப்ப கௌஹு அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்கு கௌஹு இல்ல, அவ்வுன்னு சொன்னாலும் கௌஹு இல்ல, வெறும் விசர்க்கத்தை சொன்னாலும் கௌஹு இல்ல. அந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடின மாத்திரத்துல 3 அக்ஷரங்கள், இக்கு அவ்வு விசர்க்கம், 3 அக்ஷரங்கள், 3 லெட்டர்ஸ். இது ஒண்ணு கூடனோட கௌஹு அப்படின்னு வந்தோன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு நவுன் ஆயிடுச்சு. ஒரு நவுன் ஆன பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, யாரை குறிக்கிறது அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சாஷ்னாதி மந்தம் அர்த்தம் தியோதயந்தி. சாஷ்னா அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு லட்சணம் சொல்லும் போதே சாஷ்னாதிமத்துவம் கோத்வம் தர்க்கத்தை சொல்லும்போது சொல்லுவோம். இந்த பசுமாட்டுக்கு என்னப்பா டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கழுத்துக்கு கீழே வந்து ஒன்று தொங்கும்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சதை, ஒரு ஒரு மாதிரி தோல் மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்ல, கழுத்துல கீழே தொங்கும்ல, அதுக்கு பேரு சாஷ்னா அப்படின்னு பேர். சாஷ்னானா அந்த அந்த அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தமிழ்ல, என்னது அது பேரு, தாடை, தாடைன்னு சொல்லலாம். ஆமா, தாடை, தாடை தானே உண்மையிலேயே. அதுக்கு ஏதாவது கேட்கணும் மாட்டுக்காரங்க.
அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும்ல. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஷ்னான்னு பேரு. அப்போ அந்த பசுன்றது கோஹோன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஹோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுவை உணர்த்தக்கூடியதாக தியோத்தயந்தி இது. கௌஹூன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமா விபக்தி ஏகவச்சனத்தில் இருக்கிறது. பசு அப்படின்னு பசுமாடு அப்படின்றதை வந்து உணர்த்தக்கூடியதா அந்த கோன்ற சப்தம் இருக்கிறது. ஆயிடுச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கௌஹுன்னு 3 அக்ஷரங்கள் சேர்ந்த மாத்திரத்துல லெட்டர்ஸ் அது எதை உணர்த்துறாவது ஒரு பதம்ன்ற பேரு கிடைச்சிருது. அந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பசு மாடு அதை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடிய இண்டிகேட்டரா ஆயிடுது. அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், கௌஹுல என்னெல்லாம் இருக்கு, கௌஹு அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல நீங்க கௌன்னு எடுக்காம ராமனே எடுத்துங்களேன், ராமகா. ராமகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, 4 அக்ஷரங்கள் இருக்கு. இரு ஆ இம்மு அ விசர்க்கம் 5 எழுத்து இருக்கு, 5 இது இருக்கு. 5 வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, லெட்டர்ஸ் வர்ணங்கள்னு பேரு. இது எல்லாம் ஒன்னா கூடணும்னு அதுக்கு என்ன பேரு, பதம்னு பேரு, வேர்ட் ஆயிடுச்சு. அப்போ வர்ணங்கள் அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஆயிடுச்சு, பதம் ஆயிடுச்சு. அந்த பதம் என்ன பண்ணுது, அதுக்குள்ளார என்ன இருக்கு, ராமகான்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கோதண்டத்தை கையில வச்சிருக்கிற ராமன், அயோத்தி ராமன் நமக்கு ஸ்பார்க் ஆயிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒன்று கூடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லு, அந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடியதாயிடுது. லெட்டர்ஸ் வந்து வேர்டா மாறுது. அந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தோட சங்கேதம். அப்ப 3 விஷயத்தை மனசுல புரிஞ்சுக்கணும். லெட்டர்ஸ் வேற, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதமானதுக்கு பிறகு பதம் வேற, அதுக்கப்புறம் சங்கேதம் அப்படின்றது அது உணர்த்தக்கூடிய வஸ்து வேற. இதுதான் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு, தது ஏதேஷாம் அர்த்த சங்கேதானாம் அவச்சின்னானாம் உபசம்ஹிருத துவனி கிரமானாம் ஏகோ புத்திர் நிர்வாசக தத் பதம் வாச்சகம் வாச்சியஸ்ய சங்கேத்யதே. ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, தது ஏதேஷாம் அர்த்த சங்கேதேன அவச்சின்னானாம். இப்ப இரு ஆ இம்மு ஆ விசர்க்கம் 5 எழுத்து இருக்கு. இது எல்லாம் ஒன்று கூடி வந்து பாத்தீங்கன்னா தது ஏதேஷாம் அர்த்த சங்கேதன. அப்ப ராமகன்னு சொன்ன அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியதா, ராமனை குறிக்கக்கூடியதா ஆயிடுது. அப்போ ராமன்ற ஒரு பெர்சனை வந்து குறிக்கக்கூடியதா அர்த்த சங்கேதேன, ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய சங்கேதமா, குறிப்பா, சங்கேதம்னா குறிப்பு, ஒரு இண்டிகேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு அவச்சின்னேன உபசம்ஹிருத துவனி கிரமான. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, இருக்கு ஒரு துவனி, ஆக்கு ஒரு துவனி, இம்முக்கு ஒரு துவனி, ஆக்கு ஒரு துவனி, விசர்க்கத்துக்கு ஒரு தனி துவனி. இந்த ஒவ்வொரு துவனியையும் கலெக்ட் பண்ணி சம்ஹிருத அப்படின்னா எல்லா துவனிகளையும் ஒன்னாக்கி ராமஹா அப்படின்னு ஒரே துவனியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கேட்கறதா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹிருத துவனி கிரமானாம், இந்த எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி ஒரே துவனியா கேட்கறதா. ஏகோ புத்தி. இத கேட்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார போகும்போது எப்படி தெரியுது, ஒரே ஒரு அர்த்தம் தான் ஸ்புரணமாகுது. ஏகோ புத்திர் நிர்வாசகா, ஒரு புத்தி தான் ஞாபகத்துக்கு வருது, ராமக அப்படின்னு. இரு ஆ இம்மு ஆ விசர்க்கம் அப்படி தோணல, எல்லாம் கலெக்ட் ஆகி என்ன தெரியுது, ராமக அப்படின்னு மனசுக்குள்ளார தெரியுது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா மனோஜவம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சைத்தன்யம் இருக்கு மனசுல. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியத்துக்கு போகுது. இந்திரியமும் வேகம், இந்திரியத்தை காட்டிலும் வேகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு. அப்ப இந்திரியம் என்ன பண்ணுது, எல்லா துவனிகளையும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி மனசு கொடுக்குது. மனசு அதை காட்டிலும் வேகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதமாக்கி ராமக அப்படின்னு உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்துல வந்து சித்தம் இருக்கா, அந்த சித்தத்துல ரெக்கார்டர்ல இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணி ராமன்ற சப்தம் யாரை குறிக்கும், அயோத்தி ராமன், கோதண்ட ராமன், கோதண்ட வச்சுக்கிட்டு இருக்கா சீதாபதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தசரதனுக்கு புத்திரன் அப்படின்னு உடனே என்ன பண்ணுது இந்த மனசு, இந்த துவனி எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி ஒரு பதமாக்கி அந்த பதத்தோட அர்த்தம் இது அப்படின்றதையும் இந்த மனசு வந்து அவ்வளவு வேகமா கிரகிக்குது. இவ்வாறு கிரகிக்கிறதா இருந்துட்டு தத்து பதம். அப்போ பதம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காது வந்து என்ன பண்ணும், வாயி சப்தங்களை உச்சரிக்கும், காது
துவனிகளை எல்லாத்தையும் கேட்கும். அப்ப காதுக்கு வந்து வேற சாமர்த்தியம்லாம் இல்லை. அப்புறம் மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுதான் ஒரு பதம், ஒரு வேர்டை வந்து பாத்தீங்கன்னா வேர்டு அப்படின்னு கிரகணம் பண்ணும். தத்பதம் வாச்சகம் வாச்சியஸ்ய சங்கேத்யதே. அப்போ அந்த பதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா நவுனு வெர்பாயிடுது. பதம்னா வேர்டு, வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நவுனு வெர்பாயிடுது. அந்த ஒவ்வொரு நவுனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாச்சகம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? ஒவ்வொரு பெயருக்கும் பேரு வாச்சகம். திரு வாச்சகம், வாச்சகம்னு பேர், பெயர். அபிதானம் அப்படின்னு பேர். இந்த வாச்சகம் இருக்குன்னாவே அது எதுக்காக வாச்சகம்? பரமஹம்சானந்தான்னு ஒரு வாச்சகம் இருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டா இந்த சரீரத்தை இண்டிகேட் பண்ற ஒரு சப்தம். அப்ப வாச்சகம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சியம்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்சனை வந்து பாத்தீங்கன்னா தியோத்தியதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசப்படுத்துகின்றது. சங்கேத்தியதே பிரகாசப்படுத்துறது, உணர்த்துகின்றது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், வாக்குல உச்சாரணம், வர்ண உச்சாரணம். காதுல வந்து பாத்தீங்கன்னா துவனிய வந்து கிரகணம் நடக்குது. மனசு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி பதமாக்குது. பதமாக்கிட்டதுக்கு பிறகு அந்த மனசு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா புத்தி இதுக்கு போகும். என்ன சிமிலர் வேர்டு எங்கேயாவது இருக்கான்னு சித்தத்துல போய் என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணும். சிமிலர் வேர்டு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொடுக்கும்? புத்திட்டு கொண்டு போய் கொடுக்கும். புத்தி என்ன பண்ணும்? இது எனக்கு தெரியும், இது ராமன் அப்படின்னு, ராமன்னா கோதண்ட ராமன் அப்படின்னு புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானமா ஆகும். அப்போ இந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுதுன்னா பூர்வ சங்கேத்தியதை தது ஏக்கம் பதம் ஏக்க புத்தி விஷயம். அப்ப ஒரு பதம் வந்து பாத்தீங்கன்னா ராமன் அப்படின்ற ஒரு பதம் யாரை குறிக்கும்? ஒரே ஒரு ராமனை தான், ராமனை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணும். ராமன் அப்படின்னா தது ஏக்கம் பதம் ஏக்க புத்தி விஷயம். ஒரு சமயத்துல ஒரு பதத்தோட ஞானம் தான் உண்டாகும். க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை இங்க கொண்டு வரணும். ஒரு க்ஷணத்துல ராமன் அப்படின்னு ஒரு அர்த்த ஒரு பதம் தான் ஒரு தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கும். ஒரு தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வராது. ராமன் சொன்னா ராமன் மட்டும்தான், அடுத்தது கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் மட்டும்தான். அப்ப இந்த புத்தி விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செப்பரேட்டா தனி அர்த்தங்களா தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விருத்திக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதம் தான் ஒவ்வொரு விருத்திக்கும் விஷயம். அதனால அது ஏக்கம் பதம் ஏக்க புத்தி விஷயம். ஒரு க்ஷணத்துல ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தி கிரகணம் பண்ணும். அப்ப ஒரு தாட்டுல 2-3 விஷயம் இருக்காது. ஒரு தாட்டுல ஒரு விஷயம்தான் இருக்கும். ராமன்னா ராமன், புஸ்தகம்னா புஸ்தகம், மலைனா மலை. இதுக்கு பேர் க்ஷணிக விஞ்ஞானம்னு பேர். அப்போ ஒரு விஷயமா இருந்துகிட்டு ஏக்க பிரயத்ன ஆக்ஷிப்தம். அப்ப நீங்க உச்சரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ராமன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரு ஆ இன்னு ஹ அப்பெல்லாம் உச்சரிக்கல. நம்ம உச்சரிக்கும் போது ராமக கிருஷ்ணக கோவிந்தக அப்படிதான் விருக்ஷக பர்வதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே பிரயத்தனத்துல என்ன பண்றோம்? உச்சரிக்கிறோம். உச்சரிச்ச மாத்திரத்தை அது காது ரிசீவ் பண்ணி மனசுக்கு போய் மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு க்ஷணத்துல ஒரு அர்த்தங்கள் கிரகணமாகுது. இப்ப நான் இவ்வளவு வேகமா பேசுறேன்ல இன்னைக்கு ரஜோகுணம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல, காலையில் பசி சரியான பசி, கஞ்சி குடிச்சா அந்த கஞ்சி சரியாவே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்கு. இப்போ எனக்கு ரஜோகுணம் இருக்கு பாத்தீங்கன்னா என்ன வேகமா போயிட்டு இருக்குல்ல. சரி, இவ்வளோ வேகமா நான் சொல்றேன். AK-47 இருந்து குண்டு வெளியில வர மாதிரி தட 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 தட. இப்போ தட தடன்னு இத்தனை வேர்ட்ஸை யூஸ் பண்றேன், இவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா உங்க காதுக்குள்ளார போகும்போது இந்த வேர்டு எல்லாம் இப்போ உச்சரிக்கும் போது தனித்தனியா எல்லாம் ஒன்னா இருக்கா. ஒவ்வொரு வேர்டுலையும் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு. இத்தனை அக்ஷரங்களும் சேர்ந்து அநேக வேர்டா இருக்கு. அநேக வேர்டையும் நான் வேகமா சொல்றேன். இந்த வேர்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதங்கள் எல்லாம் உங்க புத்திக்குள்ளார என்ன ஆகுது? துணியா உள்ள போகுது. ஒவ்வொன்றும் தனித்தனி துணியா உள்ள போகுது உங்க காதுக்குள்ளார. உங்க காதுக்குள்ளார போய் அது மனசுக்குள்ளார போய் வேர்டா கலெக்ட் ஆகுது. வேர்டா கலெக்ட் ஆகி பக்கத்துல இருக்கிற சித்தத்துல இருந்து கம்பேரிசன் எடுக்குது. கம்பேரிசன் எடுத்து கொண்டு போயிட்டு புத்தியில கொடுக்குது.
புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் இந்த மீனிங், இதுக்கு மீனிங் இது, இதுக்கு மீனிங் இது, இதுக்கு மீனிங் இது, இதை இண்டிகேட் பண்ணுது. சாமி சொல்ற சப்தம் இதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா இப்ப நான் சொன்ன எல்லா ப்ராசஸும் நடக்குது. அப்போ ஒவ்வொரு வர்ணத்திலையும் சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வேர்டு ஆகி அந்த வேர்டு தான் நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ராமன் அப்படின்னு சொல்லும் போது ராமனை உணர்த்தக்கூடிய சக்தியா அது வெளிப்படுது. இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க பிரயத்தனத்துல ஒரே முயற்சியில நான் பண்றேன். அந்த ஒரே முயற்சியில தான் உங்க புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஞானமா ஆயிட்டே இருக்கு, புத்தி விருத்தியா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரயத்தனத்துல உச்சரிக்கக்கூடியதா ஆக்ஷிப்தம் சொல்லக்கூடிய அவசியமா இருக்கிறது. அது நீங்க தனித்தனியா சொன்னீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமா ஆகாது. ராமன்னா ராமன் ஒரே பிரயத்தனம் சொன்னாதான் அது புத்தியில ஆகும். அப்படி இருந்துகிட்டு அபாகம், அக்கிரமம், அவர்ணம், பௌத்தம் அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அபாகம் அப்படின்னா பிரிவில்லாமல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபாகம், அக்கிரமம். கிரமம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆர்டர் வந்து உள்ளுக்குள்ளார பதத்துக்கு போகும்போது என்ன இருக்கு அப்படின்னா உச்சரிக்கும் போது ஆர்டர்ல இருந்துச்சு. ஆனா அர்த்தம் உண்டாகும் போது எப்படி நான் முன்ன பின்ன போட்டு அர்த்தத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றேன். அப்ப வர்ணங்கள்ல வந்து ஆர்டர் இருக்கணும். ஆனா அர்த்தம் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அன்வயம் பண்றோம், முன்ன பின்ன போட்டு அர்த்தம் எடுக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது அக்கிரமம். அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் இல்லாம ஒரு வேர்டை காயின் பண்றதுல எழுத்துக்கள் ஆர்டரா இருக்கணும். ஒரு பதம் இன்னொரு பதம்னு ஒரு 10 பதங்களை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த பதங்களை என்ன பண்ணலாம், முன்ன பின்ன போட்டுதான் மீனிங் எடுக்கணும். அதுக்கு பேரு அன்வயம் அப்படின்னு பேரு. பதத்தை வந்து அன்வயம் பண்றது அப்படின்னு பேரு. ஒரு ஸ்லோகத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீளமா பண்றோம் அப்படின்னா ஒரே வாக்கியமா அமைச்சோம்னா கண்டான்வயம்னு பேரு. கண்டான்வயம் அப்படின்னு பேரு. அப்போ அந்த அன்வயத்துல வந்து நேரா ஒரே ப்ரோஸ் ஆர்டர்ல ஒரே லைனா நீங்க பண்ணினீங்கன்னா முன்ன பின்ன போட்டு வெர்ப தனியா நவுன தனியா எங்கெங்க போடணும்னு போட்டு கரெக்டா எல்லாம் வந்து இணைப்பு சொற்கள்ல கரெக்டா போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை வந்து தண்ட அன்வயம், ஒரு குச்சி மாதிரி போடுறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு ராமக கிம் கரோதி, ராமன் என்ன பண்ணா, ராமக வந்து பாத்தீங்கன்னா லங்கா கச்சதி, லங்கா வந்து பாத்தீங்கன்னா போறான் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனா, எதுக்கு போனா, எப்படி போனா, சேர்ந்து போனானா அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கண்டான்வயம் அப்படின்னு பேரு. அப்போ எந்த ஒரு அர்த்தத்தையும் எடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதம் சொல்லும் போது எழுத்துக்கள் ஆர்டரா இருக்கணும், கிரமம் இருக்கணும். அதே நேரத்துல பதம் ஆனதுக்கு பிறகு மீனிங் எடுக்கும் போது அந்த பதங்களை என்ன பண்ணணும், முன்ன பின்ன போட்டுதான் நம்ம மீனிங் எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரமம் இல்ல அக்கிரமம். சரி, பதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்ணமானு கேட்டீங்கன்னா எழுத்துக்கள் இல்லை, அது பதம்னு பேரு. எழுத்துன்றது தனித்தனியா இருந்தானா அது அக்ஷரம், எழுத்து, லெட்டர்ஸ்னு பேரு. அப்ப பதங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் இல்லை. அதனால அப்படி இருந்துகிட்டு புத்தியில அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு பதமும் எங்க உண்டாகுது, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் அந்தியவர்ண பிரத்ய வியாபார உபஸ்தாபிதம். இது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமானது. ஆதி எழுத்த உச்சரிச்சு அந்த எழுத்த முடிவு எழுத்த உச்சரிச்சாதான் அது வந்து பதம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆகும். அப்போ ஆச்சாரியர் சொல்றார் புத்தியில இப்ப வெளியில உச்சரிச்சது வந்து பாத்தீங்கன்னா புத்திக்குள்ளார போய் அந்த புத்தியில முதல் எழுத்து ரா, அதுக்கப்புறம் கடைசி எழுத்து விசர்க்கம் ராமக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமக அப்படின்னு ஒரு சப்தமா அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பௌத்தம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி விருத்தியா அந்தியவர்ண பிரத்ய, அந்த கடைசி எழுத்து நம்ம உச்சரிக்கிறமே ராமக அப்படின்னு உச்சரிச்ச மாத்திரத்தை அந்த கடைசி எழுத்தோட சேர்ந்து வியாபார அதோட சேர்ந்து கலெக்ட் ஆகிதான் வியாபார உபஸ்தாபிதம் அந்த கரணத்துல ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்க வைக்கிறதா ஒரு வியாபாரத்தை வந்து பண்ணி நமக்குள்ளார ராமன் அப்படின்னு ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா உண்டான மாத்திரத்துல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேரு, புத்தி விருத்தி அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு பிரத்யம் அப்படின்னு பேரு, ஞானம் அப்படின்னு பேரு.
அப்போ இத்தனை ப்ராசஸ் இருக்கு, உள்ளுக்குள்ளார ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா புத்தி விருத்தி உண்டாகணும்னா ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்குலாம் காது சரியா கேட்காதனால என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க 2 வாட்டி 3 வாட்டி கேட்பேன். யாராவது ஏதாவது சொன்னா, ஏன்னா கடைசியில சொல்றது வந்து எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ஹியர் ஆகுது, முடிக்கும் போது எனக்கு இது நிறைய வாட்டி பார்க்கணும், முடிக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா சவுண்டு கம்மியா வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்கன்னு புரியல. அப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் பூர்ணமா கிரகணம் பண்ணாதான் அது என்ன ஆகும், புத்தியில ஒரு தாட்டா ஒரு வந்து வேர்டா நமக்கு புத்தி விருத்தியா ஞானமா ஆகும். இல்லைன்னா இன்னும் புரியலையே என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒன்னும் சொல்றது சரியா கேட்கலையே அப்படின்னு. அப்ப புத்தி விருத்தியா மாறினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, பரத்திர பிரதிபிபாத இஷயா. நான் என்ன பண்றேன், எனக்குள்ள ராமனை பத்தி தெரிஞ்சு போச்சு. ராமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்கைக்கு போனா, ராவணனோட சண்டை போட்டா, சீதா தேவிய கூட்டிட்டு வந்தான், மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு. இத இன்னொருத்தருக்கு பரத்திர, மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிபாத இஷயா, இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக, இன்னொருத்தருக்கு உணர்த்தணும், எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்ற இச்சையினால வர்ணைகி ஏவ அபிதீயமானகி. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், புத்தியில எனக்கு வந்துருச்சு என்னோட குருநாதர் சொன்ன விஷயம்னா, இப்ப உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னும் போது என மனசுக்குள்ளார இருக்கிற ஞானம் இருக்குல்ல, என்னோட புத்தியில இருக்கிற ஞானத்தை நான் என்ன பண்றேன், இன்னொருத்தருக்கு நான் புரிய வைக்கணும் போது நான் திரும்ப எதனால யூஸ் பண்றேன், வர்ணங்களை திரும்ப எடுத்துக்கிறேன். அப்ப அதே லெட்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா வர்ணைகி ஏவ அபிதீயமானை. இப்ப நான் என்ன பண்றேன், நான் சொல்ற வேண்டிய விஷயத்தை உணர்த்துறதுக்காக லெட்டர்ஸ்கள் மூலமா வர்ணங்கள் மூலமா அபிதீயமானை நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து எடுத்து நிறைய வர்ணங்களை கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், பதமா வேர்டா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அப்படி சொன்ன மாத்திரத்துல ஸ்ரூயமான இஷ்ட, என்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த சப்தங்களை எல்லாத்தையும் கேட்குறீங்க. அப்படி கேட்கக்கூடியதா ஸ்ரோத்ருபிகி அனாதி வாக்கு வியவகாரம். இப்ப நான் கேட்கிறேன், இப்போ உங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷம் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு காலத்துல ஐயோ இதா இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு. இப்ப இத்தனை கிளாஸ் கேட்டு 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 இப்ப நான் சொல்றதோட உங்களால டியூன் ஆக முடியுது இல்லை. யோக சூத்திரத்துக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கீதாக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுதா பாட ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போக 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 இப்ப கேட்கிறவங்களால, பாடத்தை கேட்கிறவங்களால ஸ்ரோத்ருபிகி அனாதி வாக்கு விவகார. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்ததுல இருந்தும் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மங்கள்ல இருந்தும் இந்த வாக்கோட விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பாஷை வேணா இருக்கலாம், சங்கேதம் தான் வெளியில இருக்கிற பாஷைகள். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்மங்கள்ல இருந்து மெதுவா அந்த வாக்கு விவகாரம், ஒரு வார்த்தையை பேசி அதுக்கு அர்த்தத்தை மனசுக்குள்ளார உள்வாங்கி, இந்த வாக்கு விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கிறதா. ஒவ்வொரு வாக்கு விவகாரமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசனையா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்திருக்கு. இப்ப நான் சொல்றேன், திடீர்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி, நிறைய பேர் அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நான் யோக சூத்திரம் கிளாஸ்க்கு வரேன் சுவாமி, என்னையும் ஆட் பண்ணுங்க. முடியாது, பார்க்கலாம், அடுத்த முறை பார்க்கலாம், யூடியூப்ல கேட்டுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து கேளுங்க, நான் பிடிஎஃப் அனுப்புறேன், முதல் கிளாஸ்ல இருந்து கேளுங்க. அப்போ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 13வது சாப்டர் ஆரம்பிக்க போறேன்னா யாராவது உள்ள வரணும்னா வந்துருங்க, பகவத்கீதைக்கு உள்ள வரணும்னா வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது சாப்டர்ல இருந்து கூட கேட்க முடியும் பகவத்கீதை. இப்ப பகவத்கீதை எங்க இருந்து வேணா கேட்டுக்கலாம், ஆனா யோக சூத்திரத்துக்கு பேக்ரவுண்ட் வேணும்ல. அப்ப வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும் போதே நான் சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் சம்ஸ்காரம் இருக்கா இல்லையா. யாராவது சுவாமி இந்த நம்பரை சேர்த்துங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுங்க. நான் முதல்ல கேட்கறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்றேன். அப்ப ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பலாம் வியாக்கியானம்ல இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அவங்க பேசும்போதே அவங்களை கணிப்பேன், எப்படி பேசுறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசும்போதே தெரியும், நல்ல இன்னும் கல்டிவேட் ஆகலைன்னு தெரியும், பேசுற தொனியில இருந்து கண்டுபிடிச்சிருவேன், அவங்க பிரயோகப்படுத்துற சப்தங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருவேன், என்ன மாதிரி டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்றாங்கன்றத பார்ப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள பாடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே என் மனசு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சம்ஸ்காரம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சது. அப்ப இவங்க உள்ளுக்குள்ளார வந்தாங்கன்னா பாடம் எடுக்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது.
மீதி இருக்கிறவங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லச்சி நீ மெதுவா தத்துவ போதம் கேளுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அனுப்புறேன், லிங்க் அனுப்புறேன் அப்படின்ட்டு அவங்க மெதுவா அந்த சம்ஸ்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா, சம்ஸ்காரம் என்னது, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு வாசனை, ஒரு சப்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி பேஸ கிரியேட் பண்ணிக்கிட்டே வர்றது. இது மனசுக்குள்ளார என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அநேக ஜென்மங்களா வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா இந்த வாக்கு விவகாரம் கேட்டு என்ன இருக்கும், சாஸ்திர சப்தங்களை கேட்டு என்ன இருக்கும், ஒரு சம்ஸ்காரம் கிடைச்சு. எல்லா விஷயத்திலயும் அப்படிதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விவகாரங்களுக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாக்கு விவகாரம் என்ன பண்ணும், வாக்குல பண்ற விவகாரம் பேசி கேட்டு இது எல்லாம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் வாசனைகளா பதிவாயி வாசனா அணுவித்தையா. அப்ப ஒவ்வொருத்தரோட சித்தமும் வாசனையினால கட்டப்பட்டதா இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுங்களா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறது, நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டு நான் சம்ஸ்காரத்தை உண்டு பண்றேன். சம்ஸ்காரத்தை டெய்லி உங்களுக்கு நான் என்ன பண்றேன், உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம்ன்ற ஒரு பதிவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வாசனையா மாற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ 3 வருஷம் 4 வருஷமா இந்த பாடம் கேட்க நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, யோக சப்தம் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் புரிக்குது இல்லை. அப்போ இனி எனக்கு பிரச்சனையே இல்லை. இனிமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆனந்தமா நிறைய கிரந்தங்களை சொல்ல உங்களுக்கு அர்த்தஸ்புரணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சம்ஸ்காரம் என்ன ஆயிப்போச்சு, வாசனை ஆயிப்போச்சு. சம்ஸ்காரத்துக்கும் வாசனைக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன்னா, சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னா மெல்லிய வாசனை, மென்மையான வாசனைக்கு பேர் சம்ஸ்காரம். வாசனை என்னது, ஸ்ட்ராங்கான சம்ஸ்காரத்துக்கு பேரு வாசனை. எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், மாடு வந்து பாத்தீங்கன்னா வெட்லேண்ட்ல போச்சுன்னா களிமண்ல அதோட பாத சின்னம் வந்துடும். பாத சின்னம் பதிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம். ஆனா அதுக்கு மேல ஒரு லாரி போச்சுன்னா லாரி டயர் வந்துடும். அப்ப பாத சின்னம் சம்ஸ்காரம். அதை மறைச்சிட்டு இன்னொரு லாரி போச்சுன்னா லாரியோட டயர் சின்னம் வந்துடும். திரும்ப ஒரு மாடு போச்சுன்னா பாத சின்னம் வந்துடும். அப்ப சம்ஸ்காரத்தை நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்சபிளா இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான வெட்டு லேண்ட்ல படுற மாதிரி. இதே வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சு அந்த மாட்டோட பாத சின்னம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சு நல்லா இறுகி போன மண் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 4 முறை 5 முறை லாரி போய் தான் அது அந்த பிரேக் ஆகி மண்ணாகும். அப்ப வாசனை ஆயிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங். எப்படி அப்படின்னா த்ரெட், ஒவ்வொரு த்ரெட்டா இந்த பூ கட்டுற நூல் இருக்குல்ல, பூக்கட்டுற நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்குமா, டக்குன்னு அறுக்கிற முடியாது. இதே பூக்கட்டுற நூலை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு 4-5 லேயர் இருக்கும் உங்களுக்கு. அந்த லேயரா இருக்கிறது, அந்த ஒரு லேயர் எடுத்து இப்படி அழுத்திங்கன்னா என்ன ஆயிடும், டக்குன்னு அறுக்கும். அப்போ அருகிற மாதிரி பிரேக் பண்ற மாதிரி ஒரு த்ரெட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம். அந்த த்ரெட்டையே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப முறுக்கி இவ்வளவு திக்காகிட்டீங்கன்னா அறுக்க முடியுமா? கத்தியால போட்டு அறுத்தாலும் அறுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தாம்பு கயிறு, அதுல இருக்க ஒரு லேயர் எடுத்தா அறுத்தரலாம் மாடு கட்டுற தாம்பு கயிறை. ஆனா ஒரு தாம்பு கயிறு நல்லா திக்கா ஆனதுக்கு பிறகு அதை என்ன ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் பேரு சம்ஸ்காரம்னு பேரு. அந்த த்ரெட் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பெரிய இதாயிடுச்சு அப்படின்னா அது வாசனான்னு பேரு. அப்ப இப்ப எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளார மெதுவா யோக சூத்திரத்தோட சம்ஸ்காரத்தை கொடுத்து மெதுவா அதை வாசனையா மாத்திட்டு இருக்கேன். பகவத்கீதைய சம்ஸ்காரம் பண்ணி அது மெதுவா இப்ப வாசனையா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வாசனையா இப்ப எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச முதல் தாட்டு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம். நடுவுல பிரேக் ஆச்சுன்னா கூட, தூக்கத்துல வந்து பிரேக் ஆச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம். ஈஸ்வரனை பத்தி இன்னைக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று பாடம் எடுத்திருக்குல்ல, ராத்திரியில வந்து ஒரு மணிக்கு 1:30 மணிக்கு முழிப்பு வந்தா கூட முழிப்பு வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயமாவே சிந்தனை போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரம் என்ன ஆகி போச்சு, வாசனையா மாறி போச்சு. இது மாதிரி நமக்கு அநேக ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா லௌகிக வாசனைகள் இருக்கும், இல்ல வந்து சாஸ்திர வாசனைகள் இருக்கும், எது வேணாலும் வாசனைகள் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு சித்தமும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளால கட்டப்பட்டு, வாசனைகளுக்கு எது காரணம், வாக்கு விவகாரம்.
முன்னாடி பண்ண வாக்கு, பேசுறது கேட்கறது, பேசுறது கேட்கறது, பேசுறது கேட்கறது, இது மாதிரி கேட்டு கேட்டு கேட்டு, அதாவது நம்ம சொல்றோம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா சப்த ரூபம். நம்முடைய புத்தி விருத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருக்கு, நம்ம சொல்லுவோம் வேவ் ஃபார்மேட், அது இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்னு சொல்றோம், MP3 ஃபார்மேட்டு, MP4 ஃபார்மேட்டு. அது மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸ்ல இருக்கிற தாட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்னு கேட்டா என்ன சொல்லணும், சப்தம், வாக்கு ஃபார்மேட். இந்த சப்தம் போய் 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 அந்த சப்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சப்தத்தை உடைச்சா ரூபம், ரூபத்தை உடைச்சா சப்தம். அப்போ ஒரு தாட்டுக்குள்ளார சப்தமும் ரூபமும் ஒன்னா இருக்கும், ஆனா வெளிப்படுறது எப்படி இருக்கும், பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா சப்தமா இருக்கும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் ரெக்கார்ட் ஆகி ரெக்கார்ட் ஆகி ரெக்கார்ட் ஆகி எல்லாத்தோட சித்தத்திலையும் இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கு. அப்படி வாசனையினால கட்டப்பட்டு லோக புத்தியா சம்சித்தவத். லோக புத்தியா அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து எனக்கு இது தெரியுமே, எனக்கு இது தெரியுமே அப்படி நம்ம சொல்றோம். ராமன் தெரியுமே, எனக்கு கிருஷ்ணன் தெரியுமே அப்படி நம்ம சொல்றோம். ஏதோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சித்தமான மாதிரியே நம்ம சொல்றோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னது பின்னாடி என்ன இருக்கு, ராமனை பத்தின எஜுகேஷன் உங்களுக்கு முன்னாடியே வாசனை ஆயிருக்கு. கிருஷ்ணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் 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 கிருஷ்ணன்றவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன ஆயிருக்கான், வாசனை ஆயிருக்கான். உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தெரியுமாச்சு, தெரியுமா எனக்கு, கிருஷ்ணாஷ்டமி வரப்போது இல்லை அப்படின்றோம். கிருஷ்ணாஷ்டமி, ராமநவமி, உடனே எனக்கு ராமன் தெரியும் கிருஷ்ணன் தெரியும் அப்படின்றோம். ஏதோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தமான மாதிரி. சித்தமாகல. முன்னாடியில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சப்த விவகாரம் பண்ணி 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 A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பேட் மாதிரி, R ஃபார் ராமன் சொல்லி, K ஃபார் கிருஷ்ணன் சொல்லி நமக்கு உள்ள பதிவாயி அது வாசனையா இருக்கு. அந்த வாசனையை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லோக புத்தியா நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சித்தமான மாதிரி. சித்தவத்து சம்பிரதிபத்தியா பிரதீயதே. சம்பிரதிபத்தின்றதுக்கு அர்த்தம் நல்ல புத்தி இருக்கிற மாதிரி தெரியுது, நமக்கெல்லாம் புத்தி இருக்கிற மாதிரி, அறிவு இருக்கிற மாதிரி தெரியுதா. வாஸ்தவத்துல அறிவு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் புத்தி விருத்தி. புத்தி விருத்தி வாஸ்தவத்துல என்னது அப்படின்னா வாசனா. வாசனா என்னது அப்படின்னா முன்னாடி பண்ண வாக்கு விவகாரம். வாக்கு விவகாரம் என்னது அப்படின்னா பதம், துவனி, துவனின்ற இது சங்கேதம். சங்கேதம் என்னதுன்னு கேட்டா பதம். பதம் என்னன்னு கேட்டா வர்ணங்கள். புரிஞ்சு போச்சா? அப்ப முதல்ல இருந்து எடுங்க. வர்ணங்கள்னு சொல்லக்கூடிய லெட்டர்ஸ், அது எல்லாத்துலயும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்னா கலெக்ட் ஆகி பதம் அப்படின்னு பேரை பெறுது. சப்தம் உச்சரிக்கிறேன், காது துவனிய கேக்குது, இந்த துவனி உள்ள போய் ஒன்னா கலெக்ட் ஆகி பதமாகுது. பதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்த்த சங்கேதத்தை உடையதா ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம விவகாரம் பண்ணி விவகாரம் பண்ணி விவகாரம் பண்ணி அது சித்தத்துல என்ன ஆயிடுது, வாசனையா பதியுது. அந்த வாசனையினால கட்டி வைக்கப்பட்ட அந்த சித்தத்தினால புதுசா ஒரு ராமன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே மனுஷன் என்ன பண்றான், அவனுடைய வாசனையை வச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு அறிவு வந்தவனா வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றான். அப்ப ஒவ்வொரு அறிவுக்கு பின்னாடியும் என்ன இருக்கு, வாக்கு விவகாரம் இருக்கு. சப்தம், சப்தத்துக்கு அப்புறம் அர்த்தம், அர்த்தத்துக்கு அப்புறம் புத்தி விருத்தின்ற ஞானம். சப்தத்துலதான் லெட்டர்ஸ், பதம். அந்த லெட்டர்ஸும் பதம் சொல்லக்கூடிய வேர்டும் சேர்ந்ததுக்கு பிறகு அர்த்த சங்கேதம் வரும்போது அதுக்கு பேரு அர்த்த சங்கேதம். அர்த்தம்னு பேரு. ஒன்ன குறிக்கும் போது அதுக்கு பேரு அர்த்தம்னு பேரு. ராமன்றது பதம். ராமன்ற பதம் கோதண்ட ராமனை, அயோத்திய ராமனை குறிக்கிறது அப்படின்னும் போது அது அர்த்தம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் பதமாயி அது ஒரு அர்த்த ஸ்புரணத்தை உண்டு பண்ணுது. அர்த்தத்தை ஸ்புரணம் உண்டு பண்ணும்போது அதுக்கு பேர் பிரத்யம்ன்ற ஞானம். அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், அது பதிவாயிருக்கணும். உங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வாசனையா பதிவாயிருக்கும். அப்ப இத்தனை இருக்கு. அப்போ இந்த விதமா இருந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஆச்சாரியர் சொல்றாரு, லோக புத்தியா சித்தவத்து சம்பிரதிபத்தையா பிரதீயதே தஸ்ய சங்கேத புத்திதஹ பிரவிபாக ஏதாவதாம் ஏவம் ஏதாவதா ஏவம் ஜாத்தியகோ அனுசம்ஹார ஏகஸ்ய அர்த்தஸ்ய வாச்சக இதி தஸ்ய சங்கேத புத்திதஹ. ராமன்னு சொன்ன மாத்திரத்துல ஏற்கனவே நான் எஜுகேஷனை பத்தி நேற்றே சொன்னேன். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பேட் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா சம்ஸ்காரம் பண்றாங்க.
டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சரும் என்ன பண்றாங்க, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை சொல்லி, அந்த அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை தான் சங்கேதம் பண்ணுது, குறிக்குது அப்படின்னு வந்து ராமன் அப்படின்ற சப்தம் ராமன்ற கோதண்ட ராமனை குறிக்கிறது அப்படின்னு ஒரு சங்கேதத்தை சொல்லி, தஸ்ய சங்கேத புத்தி தக, இந்த சங்கேதம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்னவாயிடுது, வாசனையாய் ராமன் சொன்ன மாத்திரத்துல எனக்கு என்ன ஆகுது, கோதண்ட ராமன் நினைவுக்கு வர. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு மாமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தார். மாமா மாமி பம்பையில் இருந்தாங்க. அவர் நல்லா ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஐயங்கார் மாமா, நல்ல மாமி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மாமா மாமி, நல்ல அந்யோன்யம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆயிடுச்சு, மெமரி லாஸ் ஆகிடுச்சு. மெமரி லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மெமரி லாஸ்ன்றது என்னது, வாசனை. வாசனை மெமரின்றதே வாசனை, வாசனை போயிடுதுன்னு அர்த்தம். மெமரி லாஸ்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளோட ஸ்மிருதி போயிடுச்சு. ஸ்மிருதினா என்னது, வாசனை. அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனை போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சப்தத்தை சொன்னா, ஒரு விஷயத்த சொன்னா, ஒரு பெர்சனை சொன்னா, பரமஹம்சானந்தா மாமா மாமி என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட போன்ல பேசுவாங்க, சாமி எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா, மாமா பக்கத்துல இருக்காரு பேசுங்க சாமி அப்படின்ட்டு மாமாட்ட போனை கொடுப்பாங்க. போனை கொடுத்தோன்னே, ஜி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னோடனே பக்கத்துல இருந்து யாரு யாரு அப்படின்னு கேட்பாரு. மாமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கிருந்து, பரமஹம்சானந்த சுவாமி, பரமஹம்சானந்த சுவாமி திருவண்ணாமலை இருந்து பேசுறாரு அப்படின்னோடனே, ஓ பரமஹம்சானந்தாவா அப்படின்னு கேட்டுட்டு, நான் சௌக்கியமா இருக்கீங்களா, ஹெல்த்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, ஆமா நீங்க யாரு அப்படின்னு ரெண்டு ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தை பேசணுன்னே என்ன ஆயிடும், மறந்து போயிடும். மறந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரு நீங்க யாரு, பரமஹம்சானந்தா, ஓ பரமஹம்சானந்தாவா அப்படின்னு 2 வார்த்தை ஒரு 4-5 வார்த்தை பேசுவார், திரும்ப மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் தான் ஞாபகத்துல இருக்கு. அவங்க பொண்ணு ஞாபகத்துல இருக்கு, அவங்க மனைவி ஞாபகத்துல இருக்காங்க. கீழே வந்து வாக்கிங் கூட்டு போனோம். வாக்கிங் கூட்டு போற போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி நாய் எல்லாம் இவர் வாங்கி கொடுத்துருப்பா, இவரோட விளையாண்டுட்டு இருந்த நாய். இப்ப நாய் வந்து பார்த்தா பூனை, சின்ன குட்டி நாயை பார்த்தா அது என்னன்னு தெரியாது. நாயை பார்த்தா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியை பார்த்தா அப்படியே கணவர் ஆயிடும். வேற யாரையாவது பெர்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துல வீட்டுக்காரவங்க யாரையாவது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் வந்துடும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்கிங் எத்தனை மணிக்கு தெரியுங்களா கூப்பிட்டு போறாங்க, ஊரெல்லாம் அடங்கணும்னு 11:30 மணிக்கு ராத்திரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் கூப்பிட்டு போறாங்க. 11:30 மணிக்கு ஏன் அந்த அந்த காம்பவுண்டை சுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட காம்பவுண்ட் சுத்திக்குள்ளாரையே சுத்திட்டு வர, வெளியால பார்த்தாரு அப்படின்னா பயம். ஏன் அப்படின்னா வாசனை என்ன ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. இப்ப என்ன சொன்னாலும் அது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்றேன் நாய்க்குட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டா அது நம்மளோட ஸ்நேகம் ஆயிடுதா. அப்ப அடுத்த நாள் போகும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த நாய்க்குட்டி நமக்கு ஸ்மரணம் உள்ள சித்தத்துல இருக்கு, இது நாய்க்குட்டியே டாமி டாமி டாமின்னு நம்ம கூப்பிட்டோம்னா அதுவும் வந்து வாலாட்டிக்கிட்டே வருது, நமக்கு பயமே இல்லாம இது கடிக்காது, இதுக்கு பேரு டாமி, இதுக்கு பக்கத்து வீட்டு நாய் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போறோம். இது மட்டும் எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகாது. அப்ப உங்களுடைய ஞானம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மிருதிக்கு பேர், வாசனைக்கு பேர் தான். அந்த ட்ரிக்கர் ஒரு உள்ள வெளியில இருந்து ஒருத்தர் சொன்னோன்னே என்ன பண்ணுது, பழைய வாசனையை தூண்டி அது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் இவர், இதுதான் இது அப்படின்னு அர்த்தஸ்புரணம் உண்டாகுது. அப்போ அர்த்தஸ்புரணம் உண்டாகிறதுக்கு பேர் தான் என்ன பேர்னா, இந்த சப்தம் டாமினா, டாமின்ற ஒரு நாய், அது நம்ம பக்கத்து வீட்டு நாய் அப்படின்ற அந்த வாசனை தான் உள்ள வரணும். வரல அப்படின்னா கஷ்டமாயிடும். இப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, தஸ்ய சங்கேத புத்திதா, இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை குறிக்கிறது. பரமஹம்சானந்தா அப்படின்ற சப்தம் பரமஹம்சானந்தான்ற சுவாமின்ற ஒருத்தரை குறிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமாவோட எனக்கு தொடர்பு. ஏன் தொடர்பு இல்லை தெரியுங்களா? நான் சொல்ற மாமா வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசுவாங்க, எப்பாவது வருஷத்துல ஒரு வாட்டி பேசுவாங்க, இங்க திருவண்ணாமலைக்கு வருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வர்றதில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோடையும் சம்பந்தமும் இல்லாம போச்சு. மெதுவா வயசு இப்போ வந்து அவருக்கு 95 மேல இருக்கணும், உயிரோட இருக்காரு என்னன்னு கூட தெரியல எனக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த செலக்டிவா இருந்த 2 பேரோட நினைவு மட்டும்தான் இருந்துச்சு.
பேர குழந்தைங்களோட நினைவும் இல்லை, அவங்களோட மருமகனோட நினைவும் இல்லை, எதுவுமே இல்லை, சன்னிலான நினைவுலாம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் நினைவு வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன போச்சு அப்படின்னா, நான் பேசும்போது மாமி சொல்லுவாங்க, சாமி வேற யாரோட நினைவும் வரமாட்டேங்குது. பரமஹம்சானந்தான்னு சொன்ன யாரு? பரமஹம்சானந்தா முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு போன் பேசும்போது, ஓ பரமஹம்சானந்தாவா அப்படின்னு கேட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த நினைவு இருந்துச்சு, பேச முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பரமஹம்சானந்தான்னு சொன்னா கூட என்ன ஆகல, மெமரிக்கு வரல. அதுக்கப்புறம் மெதுவா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணை மறந்துட்டார். பொண்ணு வந்து எதிர்க்க நின்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டார். பொண்ணு பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டார். பொண்ணுதான் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தது, எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. பொண்ணு இது ஆயிடுச்சு. மனைவி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட மாமி பேசும்போது சொன்னாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணையே மறந்துட்டார் சாமி, இப்ப என்ன மட்டும்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது, என்ன பார்த்தா பயப்படாம இருக்காரு, வேற யாரை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாரு, உள்ளுக்குள்ள சிவரிங் ஆகுது பாடி அப்படி. அதோட அப்ப என்னால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, அவரோட விவகாரம்ன்றது நின்று போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சானந்தான்னு சொன்னா பரமஹம்சானந்தா இவர் அப்படின்ற சங்கேதம், என்னை பத்தின ஒரு ஞாபகம் அவருக்கு வந்தாதான் நான் விவகாரமே பண்ண முடியும். அப்ப நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சப்தம், ஒரு அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பது நமக்கு விவகாரத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வாசனையில இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பிரவிபாக ஒவ்வொரு சங்கேதமும் ஒவ்வொன்று. ஜலம்ன்ற ஒரு வஸ்துவை இண்டிகேட் பண்ணுது, அக்னின்ற ஒன்ன இண்டிகேட் பண்ணுது, மலைன்றது மலையை மட்டும் இண்டிகேட் பண்றது. இது மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி சங்கேதங்களா இருக்கு. எல்லா குறிப்புகளும் இண்டிகேட்டர்ஸும் தனித்தனியா இருந்துகிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஏதாவதாம் ஏவம், இந்த அளவுதான், இவ்வளவுதான். இப்ப இத்தனை பேக்ரவுண்ட் சொன்னோம், வர்ணங்கள் வேர்ட்ஸ் ஆகுது. வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பதம்னு பேரு. அந்த பதத்துக்கு வந்து ஒரு சங்கேதம், அர்த்தத்தோட சங்கேதமா இருக்கு. இந்த அர்த்த சங்கேதம் நம்ம வாக்கு விவகாரத்தை பண்ணி சித்தத்துல பதிவாகுது வாசனையா. அந்த வாசனை நம்ம திரும்ப ஒரு புது சப்தத்தை கேட்கும் போது இதுதான் அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அர்த்தஸ்புரணம் உண்டாகுது. இவ்வளவு தாங்க வாக்கு விவகாரம். ஏவம் ஜாத்தியகோ அனுசம்ஹார. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அர்த்தத்தை உணர்த்துற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாதி. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்த அர்த்த பிரத்யேக ஜாத்தின்னு பேர். இந்த ஜாதிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அனுசம்ஹாரம் அப்படின்னா ஒன்று கூடி என்ன பண்ணுதுன்னா ஏகசிய அர்த்தசிய வாச்சக இது. அப்ப இது எல்லாம் ஒண்ணு கூடிதான் ஒரு பெயர், ஒரு வாச்சகம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செப்பரேட், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் ஆகி நமக்குள்ளார ஒரு ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் ஒரு ஞானத்தை உண்டு பண்றதா ஆகிவிடுது. அதான் வாச்சகம் அப்படின்னு பேரு, பெயர் அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். இதோட இங்க நிப்பாட்டுங்க. இதோட டெவலப்மெண்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இதோட டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த பேராகிராஃப்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேருனா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யபிக்ஞா அப்படின்னு ஒரு பேர் வரப்போகுது. இதெல்லாம் வரப்போகுது. இங்க பிரத்யபிக்ஞா அப்படின்னா இதுதான் அது அப்படின்னு உங்களுக்கு வந்து நினைவுக்கு வரலன்னு வச்சுங்க. அப்ப புதுசா ஒவ்வொரு சப்தமும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? புதுசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? புதுசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எதுவுமே நீங்க அர்த்தமே கொண்டு வர முடியாது உங்களால. அப்போ ஆமா, கண்டினியூட்டி கிடைக்கவே கிடைக்காது, விவகாரமே சித்திக்காம போயிடும் உங்களுக்கு. இதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா, என்ன பேரு? பிரத்யபிக்ஞா. பிரத்யபிக்ஞா அப்படின்னா தொடர் சிந்தனை. அந்த தொடர் சிந்தனை உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இத்தனை பேக்ரவுண்ட் இருக்கணும். எழுத்து தெரியணும், பதமாகணும், பதம் இந்த அர்த்தத்தை குறிக்குதுன்னு தெரியணும், சங்கேதம் தெரியணும். அர்த்த சங்கேதம் தெரிஞ்சது பிறகு அது ஏற்கனவே உங்களோட சித்தத்துல சம்ஸ்காரமாயி, சம்ஸ்காரம் வாசனையாயி, அந்த வாசனையில இருந்து வெளியில இருந்து யாராவது அந்த அது சம்பந்தமா ஏதாவது சொன்ன மாத்திரத்துல அவர் இதைதான் சொல்றார் அப்படின்னு உங்களுக்கு நினைவு போகும். இத்தனை பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படி இருந்தா தான் நமக்கு ஞானம் உண்டாகும். ஆமா ஆமா, வரப்போகுது இல்ல வரப்போகுது, அதுவும் வரப்போகுது. நீங்க கேட்கறது வரப்போகுது.
நேற்று இவரை வித்யா பிரசாத் இதே கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க ஒன்று சொன்னீங்களா? என்னது வித்யா பிரசாத் வந்து சொன்னார். நேற்று ஒரு சந்தேகம் கேட்டீங்களா, வரப்போகுதுன்னு நான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமாம், பின்னாடி 22, 23 சூத்திரங்களை பற்றி இதை பற்றி பேசுகிறோம். எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பூன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு பூ மட்டும் தானே தெரியும், என்ன பூன்னு கேள்வி வரும்ல உங்களுக்கு. இது எதை பற்றி விஷயம் வரப்போகுது 22, 23 சூத்திரங்களே வந்து விசாரம் பண்ணி. அத்தியாசம்ன்றது அவித்யா, மறைப்பு. பாம்பா பார்க்கறது, அதுக்கு காரணமா இருக்கிறது அத்தியாசம், அறை இருக்கு. இல்ல வெளிச்ச. ஆமா, அதான் மாயை தான் அத்தியாசம் பேர். அவித்யா, அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு டைரக்டா மீனிங் வந்து பிரம்மசூத்திரத்துல பண்ணும்போது அவித்யா. அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. இல்ல அத்தியாசம் முதல்ல அவித்யான்ற ஒரு மறைப்பு வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அத்தியாலோபம் நடக்குது. உங்களுக்கு கயிறு மறைக்கல அப்படின்னா, அரை இருட்டுனால கயிறு மறையல அப்படின்னா நீங்க பாம்பு பார்க்க முடியாது. அப்போ காரணம் வந்து இருட்டு, அரை இருட்டு, அந்த மாயை அவித்யா. ஆமா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒன்ன கிரியேட் பண்ணு. இந்த இதையோ இன்னும் ரொம்ப டீட்டெயிலா பேசும்போது என்ன பண்ணுவாங்க, விருத்தி பிரபாகரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதுல இன்னும் ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி பேசும். இப்போ அவித்யான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அம்சம் இருக்கு அப்படின்னா, மூணு குணங்கள் இருக்கா. இந்த 3 குணங்கள்ல தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானத்தை மறைச்சிடும், இருட்டு. தமோ குணம்ன்றது இருட்டு, ஆவரண சக்தின்னு பேர் அதுக்கு பேர். அது என்ன பண்ணும், மூடி மறைச்சிடும் பேச. சரி, பேச மூடி மறைக்கிறது பாதியா இல்லை ஃபுல்லா மறைச்சிருச்சு அப்படின்னா, ஃபுல் டார்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கயிறே தெரியாது. அப்போ வந்து ஃபுல் டார்க் இல்லை, ட்விலைட்னு நம்ம சொல்றோம், ஆஃப் லைட் தான். அது என்ன பண்ணுது, கொஞ்சம் அதிஷ்டானத்தை என்னன்னு தெரியாம மறைச்சிருது. ஆனா ஏதோ இருக்கு, அதிஷ்டானம் ஏதோ இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ இருக்கு, கிடக்குது கீழே, அது கயிறா இல்ல பாம்பா என்னன்னு தெரியல, அது மாதிரி மறைச்சிருச்சு. மறைச்சதுக்கு பிறகு அதுக்கு என்ன பேர், தமோ குணம் மறைக்குது, ஆவரண சக்தி. அதுக்கப்புறம் ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கயிறு அளவுக்கு, கயிறுக்கு எக்ஸ்ட்ராவும் இல்லை, கயிறு என்ன லென்த்தோ, கயிறு என்ன திக்னஸோ, அதே திக்னஸ் அதே லென்த்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரஜோகுணம் அதுல ஒரு கிரியேஷனை பண்ணுது. விக்ஷேப சக்தின்னு பேரு. விக்ஷேப சக்தி அதுல வந்து ஒரு பாம்பை கிரியேட் பண்ணுது. இந்த கூட இருக்கிற சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா இது பாம்பு அப்படின்னு ஞான சக்தி. அது என்ன பண்ணுது, இந்த ரஜோகுணம் கிரியேட் பண்ண பாம்பை இது பிரகாசப்படுத்து, பிரகாசப்படுத்தி பாம்பு அப்படின்னு பார்க்க வைக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எது மறைச்சுது அப்படின்னா, அந்த ஆவரண சக்தியா இருக்கிற தமோகுணம் வரல அப்படின்னா, அப்ப அவித்யான்றதுக்கு அர்த்தமே என்ன பண்ணுவோம்னா அவிவேகம். அவித்யாக்கு என்ன பேரு, என்ன மீனிங், அவிவேகம். விவேகம் பண்ண முடியாத தன்மை. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம், அர்த்தம், ஞானம், இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம விவேகம் பண்ணாம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் தியானம் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு, காயத்ரி வித்யாவே இதை பத்தி தான் இருக்கு. அப்புறம் வந்து வியாகிருதி தியானங்கள் அப்படின்னு தைத்திரியத்துல வரப்போகுது, மந்திர சாஸ்திரங்கள்ல இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரங்களை தனித்தனியா பண்றது, அப்புறம் அக்ஷரங்களை கூட்டி வந்து பாத்தீங்கன்னா பதமா பண்றது, அந்த பதத்தினால உணர்த்தக்கூடிய அர்த்தத்தை சிந்தனை. இப்போ ஓங்காரமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், தஸ்ய வாச்சக பிரணவக. இப்ப வாச்சகம்னா என்ன பண்ணிட்டோம், நவுன்னு வந்தாச்சு, பதம். ஓம்ன்றது வந்து ஒரு வாச்சகம். இந்த வாச்சகத்தோட அர்த்தம் என்னது, அர்த்தம் ஓம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். அது சகுனமா இருக்கலாம், நிர்குணமா இருக்கலாம். அப்ப வந்து சகுனம், முதல்ல சகுனத்தை எடுத்துங்க. அப்ப ஈஸ்வரன்ற சகுனம். அப்ப ஓம்ன்ற சப்தம் வாச்சகம்,
அந்த சப்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உக்காரம் அகாரத்தோடு ஒண்ணு கூடி என்னது ஒரு அர்த்தத்தை ஸ்புரணம் பண்ணுது. ஈஸ்வரன் அப்படின்ற சப்தத்தை அர்த்தத்தை உணர்த்துது. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அனுபவம் இல்லை ஓம்ன்ற சப்தம். ஏன்னா பரமஹம்சானந்தானா எஸ் பாஸ் நான் தான் பாஸ் அப்படின்னு நான் வந்து நிக்கிறேன். பரமஹம்சானந்தா யாரு அப்படின்னு கேட்டா போஸ்ட்மேன் பரமஹம்சானந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இருக்கஜி வந்து கீழே வர அப்படின்னு வந்து போய் போஸ்ட் வாங்கிட்டு வந்தார். இப்ப ஓம் அப்படின்னா ஆள் காணணும். ஓம் ஓம் ஓம்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆள் காணணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நாமபேர் தாமபேர் சிதம் சர்வம் சிதம். சாந்தோக்கியத்தை சொல்றது ஒவ்வொரு நாமத்தினாலையும் ஒவ்வொரு ஆள் வந்து தாம்பு கையில வச்சு மாட்டை கட்டுற மாதிரி எல்லாரும் பெயரால கட்டப்பட்டிருக்கோமா. மாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயிறை பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மாடு வந்துருமா? தாம்பு கயிறை பிடிச்சி இழுத்துன்னா கயிறோட இணைஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி பரமஹம்சானந்தா பரமஹம்சானந்தா பரமஹம்சானந்தான்னு நான் அங்க யார் தேடுறாங்களோ அவங்க பக்கத்துல நான் போயிடுறேன்ல. அப்போ என்னை கட்டி வச்சிருக்கிறது யாருன்னா என்னுடைய நாமம் என்னை கட்டி வச்சிருக்கிறதா இருக்கு. நாமபேர் தாமபேர் சிதம் சர்வம். நாமம் என்ற தாமத்தினால் நாமம் என்ற தாம்பு கயிற்றினால் எல்லா உயிரினங்களும் எல்லா வஸ்துக்களும் கட்டப்பட்டதா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஓம் 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 சொல்றீங்க அப்படின்னா அவர் ரொம்ப தூரத்துல இருக்க வரமாட்டேன்ற. ஓம் ஓம் சொல்லி 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 ஒவ்வொரு வாட்டியா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம்ல என்ன ஆயிடுவார்? பக்கத்துல வந்து. ஏன்னா வாக்குனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயரால வஸ்து வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆயிருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அக்கார உபாசனை, ஏன் உட்கார உபாசனை, ஏன் மக்கார உபாசனை இதெல்லாம் இருக்கு. இதுல வியாகிருதி தியானத்துல வந்து ஓம் பூ அப்படின்னு சொன்னோன்னா பூர்லோகம் உண்டாயிடுச்சு. ஓம் புவஹா பூர்லோகம் உண்டாயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் சக்தி இருக்கு. அப்ப அகாரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த மொத்த விஸ்வத்தையே குறிக்கிறது அகாரம். ரிக்வேதம் மொத்த ரிக்வேதமும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார அடக்கும் அப்படின்னா அகாரத்துக்குள்ளார அடக்கும். ஆன்னு சொன்னீங்கன்னா ரிக்வேதம், ஊன்னு சொன்னா எஜுர்வேதம். மொத்த எஜுர்வேதத்தோட சாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உகாரம். சாமவேதத்தோட சாரம் வந்து பாத்தீங்கன்னா மகாரம். அதர்வண வேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அமாத்திரைன்னு சொல்ற துரியத்தை வந்து அமாத்திரை குறிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு நீங்க சொன்னீங்கன்னாவே இந்த 3 அக்ஷரங்களும் துரியமும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேதத்தையும் குறிக்கிறது. சர்வ வேதம் என்னது? அப்ப நான் அகார உக்காரம் அகாரம் தான் இந்த மொத்த பிரபஞ்சம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்றதுல உள்ள வந்து அவ்வளவு வீரியம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன்ல உங்களுக்கு ஸ்தூலமா சொல்லுங்கன்னு. எதுக்காக ஸ்தூலமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்தூலத்தை ஜெயிக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சொல்ல ஒரு விராட்டு பாவம் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அந்த விராட்டு பாவம் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மனசு எல்லாத்தோட மனசும் என்னுடைய மனசும் ஒண்ணு அப்படின்னு சர்வத்திலையும் நமக்கு உட்காரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மனசத்துல நம்ம இரண்டே கர்ப்பனும் நானும் ஒண்ணுன்னு கொண்டு வந்தோம். அப்புறம் நாதத்தை சொல்ல மகாரத்தை சொல்ல ஈஸ்வரனும் நானும் ஒன்னாக கொண்டு வந்தோம். அப்ப அந்த சாமர்த்தியம் அந்த ஒவ்வொரு மான மனசு இதுக்காக இதை வந்து பிரயோகம் பண்ணி உபாசிக்கும். இந்த உபாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா மந்திர சாஸ்திரத்துல இருக்கிறது. ஏன் ஆவர்த்தி நிறைய பண்ணணும்? ஆவர்த்தி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அர்த்தஸ்புரணம் தாரண தியான சமாதி. தாரண தியான சமாதி சம்யமம் சம்பவிக்கிறதுக்காகத்தான் மந்திர ஆவர்த்தி எல்லாம் பண்ணப்படுது. இதெல்லாம் மந்திர சாஸ்திரம் ஃபுல்லா வந்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முன்ன பின்ன போட்டெல்லாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாட்சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரி இருக்கு, சூக்ஷ்ம பஞ்சாட்சரி இருக்கு, காரண பஞ்சாட்சரி இருக்கு. இதே மாதிரி வந்து இப்ப காயத்ரி வித்யால என்ன பண்ணுவோம், பரோரஜசே சாவதோம் அப்படின்னு ஒரு துரிய காயத்ரின்னு ஒண்ணு. இதை வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர சாமான்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அக்ஷரத்தோட இந்த அக்ஷரம் சமம் அப்படின்னு ஒன்னோட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுக்க சொல்லணும். உபாசனை பண்ணாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்காது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம் பூர்வஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் 8 அக்ஷரங்கள் இருக்கு. 8 அக்ஷரங்களும் பரோ ரஜசே சாவதோம் அப்படின்றதோட வந்து பாத்தீங்கன்னா 8 அக்ஷரங்களோட சாமானியம் அப்படின்னு சொல்லுவோம். சாந்தோக்கியத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 அத்தியாயத்துல உபாசனைகள் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த அக்ஷரங்களை சமப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். அர்த்தத்தை சொல்லி அர்த்தம் விசிபிள் ஆகும்.
கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அர்த்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூரி சொன்னோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிகு ஜிகுன்னு தோணுது. சோலை பூரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. அப்போ அந்த கோல்டு கலர் டெக்ஸ்டரோட பெருசாக ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வருது. அப்போ பூரின்னு சொன்னோன்னே எப்படி உனக்கு தோணுதோ இது மாதிரி பூஹு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மொத்த பிரபஞ்சத்தோட ஆக்காரமும் எனக்கு முன்னாடி வரணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தணும். இதுதான் சாஸ்திரம். அதனால இது ரொம்ப அருமையான இது அப்படியே போகும். நாளைக்கு பார்க்கலாம். இல்ல பூமா வித்யாவை பூமா வித்யால இது கொஞ்சம் வருது. இதுல பூமா வித்யால வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் பூமா வித்யால வருது. நான் வந்து சொல்லும்போது சொல்றேன். பூமா வித்யாலே இருக்கும். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.